ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம 2வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்து 11வது ஸ்லோகத்தில் தான் நம்ம ஹீரோ என்ட்ரி. பகவான் பேச ஆரம்பிக்கிறாரு. பகவான் பேச ஆரம்பிக்கிறாருனாலும் அவருடைய உபதேசம், அவருடைய ஆக்சுவல் அறிவுரை 12வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்குது. 11வது ஸ்லோகத்தில் அர்ஜுனனுடைய கவனத்தை இழுக்கிறார் பகவான். அதாவது இப்போ அர்ஜுனனே ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கான் இல்லையா, அதனால் சரி கேள் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோன்றதுனால பகவான் ஒரு விஷயத்தை சொல்லி அர்ஜுனனோட கவனத்தை இழுத்து அடுத்த 12வது ஸ்லோகத்துலேருந்து அறிவுரை சொல்ல ஆரம்பிக்க போகிறாரு. இப்போ இந்த 11வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? ஸ்ரீ பகவானுவாச்ச அசோச்யானன்வசோச்சஸ்த்வம் பிரஜ்ஞாவாதாம்ஷ்ச பாஷசே கதாசூனகதாசூம்ஷ்ச நானுஷோச்சந்தி பண்டிதாக. பகவான் இதில் அர்ஜுனா, பிரக்ஞாக நீ பேசுகிறத கேட்கும்போது ஏதோ அறிவாளியை போல தான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் துவம் நீ அசோச்சியானன் வருத்தப்பட தேவையில்லாதவங்களை பற்றியெல்லாம் அன்வசோச்சக வருத்தப்படுறியே. அதே போல் கதாசூன் கதாசூம்ஷக அசூன்னா பிராணன், உயிர் உள்ளது அப்படின்ட்டு. அப்போ கதாசூன்னா உயிர் இல்லாத இந்த உடலை பற்றி, அதாவது அழியக்கூடிய அந்த உடலை பற்றியும் அழியவே அழியாத ஆத்மாவை பற்றியும் பொதுவாக ந அனுசோச்சந்தி பண்டிதாக படித்தவங்க அறிவாளிங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நீ கவலைப்படுறியே அப்படின்றது தான் பகவானோட இங்கே கேள்வி. அதாவது என்ன சொல்கிறார் பகவான்? அர்ஜுனா, நீ சில சமயம் நீ பேசுகிறத பார்த்தா அறிவாளித்தனமாக பேசுகிற மாதிரி தான் இருக்குன்னு. இது எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாமா? போன ஸ்லோகத்திலே பார்த்தோம், போன தொடர்லேயே 1வது அத்தியாயத்தில் 42வது ஸ்லோகத்தில் சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்யச்ச பதந்தி பிதரோ ஹ்யேஷாம் லுப்தபிண்டோ தகக்ரியாக. இந்த மாதிரி தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அப்போ கடைசியில் நம்ம மூதாதையர்களுக்கு, நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் காரியம் செய்யக்கூட யாரும் இல்லாமல் அவங்க கீழுலகங்களையே விழுந்துருவாங்கன்னு. இந்த இடத்துல முன்னோர்கள்னு சொல்கிறது, முன்னோர்கள்னா அவங்களுடைய உடம்பு இல்லை. ஏன்னா அவங்க எப்போ இறந்து போயிடுறாங்களோ அவங்க உடல் அழிஞ்சு போயிடுது, எரிச்சிடுறோம். ஆனால் அந்த ஆத்மாவை பற்றி இங்கே அர்ஜுனன் சொல்கிறான். அந்த ஆத்மா, அவங்களுடைய ஆத்மாவுக்கு தான் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இல்லையா, ஏன்னா உடல் தான் அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிற. ஆனால் அதே சமயம் 2வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்தில் கதம் பீஷ்மம் அஹம் சங்கே துரோணம் ச மதுசூதன அப்படின்னு எப்படி நான் பீஷ்மர் துரோணர்லாம் கொலை பண்ணுவேன் அப்படின்னு இன்னொரு பக்கமும் கேட்குற. அப்போ முன்னுக்கு பின்னும் முரணை நீ தான் பேசுகிற இல்லையா, அறிவாளித்தனமாகவும் நீ தான் பேசுகிற, ஆனால் இப்படியும் நீ தான் கேள்வி கேட்குற. பொதுவாக படித்தவங்க, நல்ல அறிவு இருக்கிறவங்கெல்லாம் என்ன அப்படின்னா இந்த அழியக்கூடிய உடல் பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, ஏன்னா அது எப்படி தான் அழிஞ்சு போகும்ன்ட்டு. அதே போல் அழியாத ஆத்மாவை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா பீஷ்மர் துரோணர்ன்றது நான் உன் கண்ணெதிர பார்க்கும்போது பீஷ்மர் துரோணராக இருக்கலாம், ஆனால் அவங்கக்குள்ளே இருக்கிற ஆத்மா என்றைக்கும் அழியாது. அதனால் பகவான் இதை தான் சொல்ல வராரு. இப்போ என்ன இது அழியக்கூடியது அழியாதது, உடல் என்ன ஆத்மானா, பீஷ்மர்னா பீஷ்மர் தான், துரோணர்னா துரோணர் தான், அர்ஜுனன்னா அர்ஜுனன் தான். இதில் என்ன அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மா அழியாது அப்படின்னு கேட்டால், இதைத்தான் நம்ம அடுத்த சில தொடர்களில் விரிவாக பார்க்க போகிறோம். ஆத்மானா என்ன, உடல், இந்த உடம்புன்றது என்ன. ஏன்னா வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போது பெரிய பெரிய கிளாஸ் போய் நம்ம படிக்கக்கூடிய படிப்புகள் படிக்கிறதுக்கு சின்ன கிளாஸில் அ இ 1 2 3 தெரிஞ்சுக்கிட்டா தான் பெரிய கணக்கு, பெரிய படிப்பெலாம் படிக்க முடியும். அதுபோல் வரப்போகிற ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள் நல்ல தெளிவாக புரியணும்னா இப்போ அடுத்து வரப்போகிற சில தொடர்களில் ஆத்மாவை பற்றியும் இந்த உடல் பற்றியும் என்ன, அது எப்படி வேறையா, அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம். ஜெய்